ஹாய் வெல்கம் டு தமிழ் டெக் EDU. இங்க தந்திருக்கிற ஜாவா ப்ரோக்ராம்ண்ட அவுட்புட்டை கண்டுபிடிங்க பாப்போம். உங்களோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க கண்டுபிடிச்ச அவுட்புட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட் நவ். சரி வாங்க இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து கிளாஸ் வந்து குவிஸ் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ள வந்து மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து 3 இன்டிஜர் டைப் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸின் வேல்யூ வந்து 5 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒயின் வேல்யூ வந்து 10 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் என்ன நடக்குமெண்டா முதலாவது எக்ஸின் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 5 இருக்கிறது ஒன்றால் இன்க்ரிமெண்ட் ஆகி 6 வரும். அதுக்கு பிறகு தான் எக்ஸின் வேல்யூ வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ 6 வேல்யூ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணப்பட போகுது. அதுக்கு பிறகு நீங்கள் அட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் அட் பண்ணணும். ஸோ y மைனஸ் மைனஸ் என்று கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட். போஸ்ட் டிக்ரிமெண்ட்டில் என்ன நடக்குமெண்டா முதலாவது வந்து y வேல்யூ வந்து யூஸ் பண்ணப்படும். அதுக்கு பிறகு தான் y வேல்யூ வந்து ஒன்றால் வந்து குறையும். ஸோ இப்போ இருக்கிற y வேல்யூ வந்து 10. அப்போ அந்த 10 வேல்யூ தான் நீங்கள் வந்து அட் பண்ணப்பட போகுது. அதுக்கு பிறகு வந்து y வேல்யூ வந்து ஒன்றால் குறையும், டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா 10லேருந்து 1 குறைச்சி இப்போ y வேல்யூ வந்து 9 ஆயிடும். அதுக்கு பிறகு அட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் என்ன நடக்கும்னா முதலாவது வந்து எக்ஸின் கரண்ட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணப்படும். ஸோ இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கு பிறகு வந்து எக்ஸின் கரண்ட் வேல்யூ வந்து 6 மாறியாச்சு. ஸோ இப்போ வந்து இருக்கிற எக்ஸின் கரண்ட் வேல்யூ வந்து 6. ஸோ இப்போ 6 வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணப்படும். அதுக்கு பிறகு தான் எக்ஸின் வேல்யூ வந்து ஒன்றால் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 6லேருந்து 7க்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா? அப்போ இந்த ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ப்ரீ இன்க்ரிமெண்டால் வந்த வேல்யூ வந்து 6 வரும். இங்கால வையில் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்டால் வந்த வேல்யூ வந்து 10 வரும். ஏனெண்டா இருக்கிற y வேல்யூ தான் அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணப்படும். இப்போ 10 வரும். அதுக்கு பிறகு வந்து இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்டால் வந்த வேல்யூ வந்து 6 வரும். ஏனெண்டா இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்டால் 6 எக்ஸுக்கு அசைன் பண்ணப்பட்டபடியாக அந்த 6 வேல்யூ தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ரிசல்ட்ஸ் வேல்யூ வந்து 6 + 10 + 6 வரும். அப்போ 22 வரும். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நாங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ரிசல்ட்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ அது வந்து 22 வரும். அது பிறகு வந்து எக்ஸின் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் முதலாவது 6 இருந்தது. பிறகு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் வந்து திருப்பி 6 வந்து 7க்கு மாறிட்டு அப்போ எக்ஸின் வேல்யூ வந்து 7 பிரிண்ட் ஆகும். அது பிறகு வந்து y வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே y வேல்யூ முதலாவது வந்து 10 இருந்தது. போஸ்ட் டிக்ரிமெண்டால் வந்து 9 மாறிட்டு இப்போ ஃபைனலாக வந்து y வேல்யூ வந்து 9 பிரிண்ட் பண்ணப்படும். ஸோ இந்த ஜாவா குவிஸ் மூலம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து விளங்கியிருக்கும். ஸோ இந்த ஜாவா ஷார்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தமிழ் டெக் EDUக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.